வெல்கம் டு சமையல் சோலை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம். பண்டிகை காலங்களில் நம்மளுக்கு முதல்ல நம்ம செய்கிறது இந்த முறுக்கு தாங்க. வாங்க அது ரொம்ப முறுவலாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்றைக்கி 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இந்த பச்சரிசியை நம்ம நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. நான் ரேஷன் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசிலே ரொம்ப சூப்பராக வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அரிசி வாஷ் பண்ணி எடுத்துட்டோங்க. அரிசி நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு ஒயிட் கிளாத்தில் இந்த அரிசியை நல்லா காய வச்சிடலாங்க. இதை நம்ம வெயிலில் காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்லேயே ஃபேன் காற்றுலேயே காய வச்சிடலாம். பாருங்கள், அரிசி நல்லா காஞ்சிடுச்சு. கைகளில் இந்த மாதிரி ஒட்டக்கூடாதுங்க. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூடவே நம்ம இன்னும் 2 பொருட்களை போட்டு அரைக்கணுங்க. அதற்கு முதல்ல ஒரு வாணலில் 200 கிராம் உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுடலாங்க. இது கூடவே ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சுங்க. இதை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சிடலாங்க. இந்த உளுத்தம்பருப்பு கூடவே நம்ம 300 கிராம் அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம அந்த அரிசி கூடவே இந்த பொருட்கள்லாம் போட்டு மிஷினில் கொடுத்து முறுக்குக்கிட்டு கேட்டு நீங்கள் அரைச்சி வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேங்க. இந்த மாதிரியான பலகார வகைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு அரைச்சி எடுத்துட்டோங்க. இப்போ இந்த மாவை நம்ம ஒரு பெரிய அகல பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ரொம்ப அதிகமாக போடாதீங்க, நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ணுறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் எள் எடுத்துருக்கோங்க. வெள்ளை எள் எடுத்துருக்கேங்க. அதுக்கு அடுத்தது ஓமம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்காங்க. இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா மண் இருக்குங்க, அதனால தான். இப்போ நம்ம இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அடுத்து நம்ம இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிணைஞ்சு எடுக்கலாங்க. இதை நம்ம பிணையும் போது இதில் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. மாவு நம்ம பிணையும் பொழுது இதில் நம்ம நெய் ஆட் பண்ணி நம்ம பிணைஞ்சிக்கலாங்க. அது இன்னமும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த முறுக்கு கூட தாங்க யூஸ் பண்ண போகிறேன். நம்ம அடியில் லைட்டாக நெய் தடவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோங்க. கைகளில் கொஞ்சம் கூட ஒட்டலைங்க. இந்த மாதிரி ஒட்டாமல் இருந்தால் மாவு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம முறுக்குக்காக மாவை இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷீட்டில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முறுக்குகளை இதில் போட்டுக்கலாங்க. அதை நம்ம திருப்பி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம முறுக்குகளை எடுத்து வச்சிடலாங்க. இது நம்ம லைட்டாக எண்ணெய் சூடாக இருக்கும்போது போட்டதுங்க. எண்ணெய் நல்லா சூடாக உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறமா செய்ய ரொம்பவே ஈஸியாகிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது ஃபஸ்ட் டைமே ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் செய்வீங்க. இதை நம்ம ரொம்ப கலர் மாற விடக்கூடாதுங்க. லைட்டாக கலர் மாறி வந்த உடனே எடுத்துடணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்துட்டோங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை தட்டில் எடுத்து வச்சு காட்டுறேங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான முறுவலான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சொன்ன அளவுகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யணுன்ற பயமே கிடையாது. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் சோலை போல் சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும். நன்றி.